ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாப்பிள்ளை சம்பா அரிசி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் அடை செஞ்சு கேள்விப்பட்டிருப்பீங்களா? கேள்விப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, இதை எனக்கு பிடிச்ச மெத்தட். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஹெல்த்தியான ரெசிபி மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் தொப்பை இருக்கிறவங்களும் இது நல்லா ரெகுலராக அதை சாப்பிட்டுட்டு வரலாம். அடிக்கடி வெறும் தோசையாக நீங்கள் சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இது ஒரு புது விதமான ரெசிபியாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1 கப்பு மாப்பிள்ளை சம்பா அரிசி நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறோம். 3 தடவைலேருந்து 4 தடவை வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உளுந்து 1/2 கப்பு உளுந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி வைக்க போகிறோம். அடுத்து கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு 1/4 கப்பு போதும். இதை நல்லா 3 தடவை நல்லா கழுவி வாஷ் பண்ணி நல்லா வச்சுக்கோங்க. இதை ஊற வைக்கிறதுக்கு இப்போ அரிசி ஊற வச்சு 8 மணி நேரம் கழித்து, அதாவது மாவு அரைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்தை அதுவும் கருப்பு உளுந்து தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கருப்பு உளுந்து சேர்த்து நல்லா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சா போதும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு இதை நல்லா ஊற வச்சு தனித்தனியாக தான் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி அரைக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு, அப்புறம் காரத்துக்கு பூண்டு, வரமிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா செரிமானத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இதை நல்லா தனித்தனியாக அரைச்சி ஒரே பவுலில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு முழு வெங்காயம், அந்த வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி டேஸ்ட்டுக்கு இது எல்லாத்தையும் ஒரு கை கருவேப்பிலை, ஒரு கை கொத்தமல்லி இதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணி மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ தோசை சுட வேண்டியதுதான் பாக்கி. உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருப்பாங்க. டேஸ்டியாக சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாக இருப்பாங்க. நீங்களும் ரெகுலராக இதை ஆட் பண்ணிக்கோங்க. உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பெரியவங்கலேருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்குமே இது ரெகுலராக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்டா கூட ஓகே தான். ஏன்னா இது ஹைலி ரெக்கமெண்டட் டிஷ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உடம்புல சத்து இல்லைனாலும் சரி, வீக்காக இருந்தாலும் சரி, இதை தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ தோசை சுடும் போதே பார்த்தீங்கன்னா எவ்வளோ முறுமுறுன்னு வருதுன்னு பாருங்கள். ஏன்னா நான் கம்மியான எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நல்லா சூப்பராக இருந்தது. உப்பு, உரப்பு எல்லாமே ஈக்குவலாக இருந்ததுனால என் குழந்தைக்கு ரொம்பவும் காரம் தெரியல, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இந்த மாதிரி டிஷ் ரெகுலராக செய்கிறதுக்கு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.